ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. மாத்திரையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிசியோ தான். அம்மா இப்ப எப்படி இருக்கிறீங்க? இப்ப பரவாயில்லைம்மா. முதல்ல வந்ததுக்கு 4 days ஆகுது நான் வந்துட்டு. ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்குதுங்களா? எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் 25 times பண்ணிட்டு காலை வந்துட்டு ஸ்பேஸா விட்டு 25 days, அப்புறம் கூட்டி வச்சு ஒரு 25 days, அப்புறம் வந்து ஆஃப் வெயிட்ல ஒரு 25 times பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா குறைச்சிக்கலாம். ஓகே. சரிங்க. வீட்டுக்கு போய் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா? வீட்டுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போய் சாயங்காலம் பேக்கேஜ் முடிச்ச உடனே நான் போய் பண்ணிக்கிறேன். வீட்டுல எப்பவுமே டைம் இருந்தா வீட்லயும் சாயங்காலம் ஒரு டைம் இப்பவே பண்ணலாமா? இங்கேயும் பண்ணிட்டு இங்க காலையில பண்றீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் செட் பண்ணுங்க. தப்பு இல்ல. இன்னும் நல்லா சீக்கிரம் ஸ்ட்ரென்தன் ஆகும். சரிங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா பாக்குறாங்களா? நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? பிரியா, தீபா எல்லாரும் ஓகே. நல்லா கைண்டா பேசுறாங்க. நல்லா பண்றாங்க. நம்ம எப்படி வைக்க சொல்றோமோ பாயிண்ட்ஸ் வந்து கூட்டி குறைச்சு அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து வலியோட வந்தோம். இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் வந்து பேக்கேஜ் முடிகிற போது கம்ப்ளீட்டா ரெஸ்ட் ஆயிரும் நம்புறேன். ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு தாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்களா? நம்ம நீங்க பாயிண்ட் வந்து குறைச்சி வைக்க சொன்னா வைக்கிறாங்க. கூட வைக்க சொன்னா ரொம்ப மைல்டா வைங்கனாலும் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா செய்யறாங்க. சரி. ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் போகுது? எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? அது வந்து அந்த இது ஷாக் கொடுக்கறது 20 seconds 20 minutes. அது அப்புறம் அந்த ஆயில் போட்டு அது கொடுக்கறது அது ஒரு 20 minutes ஈக்குவல் டு அந்த சாப்பிட்ட மாதிரியே கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour பண்ணிடுறீங்க. ஏன்னா இந்த 1 hour அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணாதான் சீக்கிரம் ரெடி பண்ண முடியும். அதனாலதான் வீட்டுக்கு போனா சரியா பண்ண மாட்டேங்கன்னு எங்க மானிட்டர்ல வச்சு பண்ண வச்சு அனுப்புறோம். இந்த இது முடியும் போது டைம் செஷன் முடியும் போது நீங்க பழகிக்குவீங்க. இது கண்டிப்பா பண்ணணுங்கிறது பழகிக்குவீங்க 20 நாள்ல. அப்புறம் நீங்க வீட்டுல பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸ்டாஃப்ஸ் கரெக்டா மானிட்டர் பண்றாங்களா? எல்லா எக்ஸசைஸும் பண்றீங்களான்னு பாக்குறாங்க. அப்பப்ப டவுட் கேக்குறோம்ல. இது வந்து கால் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பண்ணணுமா, இப்படி பண்றோமா, இதை மறந்துடுறோமா, கவுண்டிங் மறந்துடுறோமா, அதெல்லாம் வந்து கேக்குறாங்க. கரெக்டா பாக்குறாங்க. உங்களைய கரெக்டா கவனிச்சுக்கிறாங்க. அதாவது விசிட் வர்றாங்க. உங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலோ ஏதாவது தேவை இருந்தாலும் எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. நாங்க அதை சரி பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? நன்றி.